இல்ல எவ்ரிவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரம் 15 ஏப்ரல் சொல்லியிருக்காரு. கோல்டு விலை எப்படி கிராஷ் ஆயிருக்கு, ஆயில் விலை ஏறிட்டு போகுது. பெட்ரோனாஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்மகிட்ட மே வரைக்கும் தான் என்ன. அப்புறம் காலையில ட்ரம்ப் இந்த ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே வந்து ரிலேட்டட் தான். அதுதான் இந்த வீடியோல பத்தி கவர் பண்ண போறோம். அடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் 2-3 வாரத்துக்கு. என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணீங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரைம் மினிஸ்டர் 15 ஏப்ரல்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இது ஏன் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா, ஏன்னா அவர் பண்ண ஃபோன் கால்ஸ்ல ஈரான்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இந்த வார் வந்து இன்னும் வேர்சன் ஆக போகுது பிஃபோர் இட்ஸ் கெட் பெட்டர். ஸோ அது கோரிலேஷன் அவர் சொல்லிட்டோன்னே இன்னைக்கு காலையில ட்ரம்ப் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. வி கோன் ஹிட் டெம் ஹார்ட் ஃபார் another 2 to 3 வீக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார் இன்னும் கொஞ்சம் வேர்ஸாக தான் ஆகும் போகுது 2-3 வீக்ஸ்ல. ஸோ வேர்ஸ் ஆச்சுன்னா இப்போ ஆயில் விலை பார்த்தீங்கன்னா $100 இருக்கு. இது இன்னும் கூட போகும் இன்னும் 2-3 வீக்ஸ்க்கு. டீசல் நண்பர்களே கொஞ்ச நாள் பொறுத்துங்க, இன்னும் கொஞ்சம் விலை ஏற வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோனாஸ் இருக்குல்ல, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட மே வரைக்கும் என்ன இருக்கு. இன்னொன்று நம்ம 40% ஆஃப் ஆயில் மலேசியா யூசேஜ்க்கு நம்ம இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் மூலியமா தான் எடுத்துட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஷார்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நம்ம சேஃபா இருக்கும். மே வரைக்கும் என்ன இருக்கு. ஸோ நோ நீட் டு வரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டும் ட்ராப் ஆயிருந்துச்சு. இது ஏன் கோல்டு ட்ராப் ஆயிருக்குன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தோன்னே கான்ஃபிடென்ட் மூலியமா DXY வந்து ஷூட் ஆஃப் பண்ணிருக்கு. அதனால கோல்டு ட்ராப் பண்ணிருக்கு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னும் 2-3 வீக்ஸுக்கு இன்னும் வேர்ஸ் ஆக போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இட்ஸ் கோனா கெட் வேர்ஸ் பிஃபோர் இட்ஸ் கெட் பெட்டர். ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு பிளான் பண்ணுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் பி சேஃப் கைஸ்.